2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதில் பாஜக அங்கம் வகிக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் பதிலளித்த அமித்ஷா, அதிமுகவைச் சேர்ந்தவரை முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் உறுதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி அமைக்கிறதா பாஜக? சில காலத்தில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என்று அமித்ஷா பதில். அதிமுக வென்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டம். கூட்டணிக்கு விஜய் வர வாய்ப்பிருப்பதாகவும் பேட்டி. அது நீங்க கால இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. வாய்ப்புகள் இருக்கின்றன. பொறியியல் மாணவர் சேர்வைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14 தொடங்கும். தரவரிசை பட்டியலை வெளியிட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் அறிவிப்பு. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 14/7/2025 முதல் 19/8/2025 வரை நடைபெறும். கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 57,000 கனஅடி நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் நீடிக்கும் தடை. குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் பிரதான அருவி மற்றும் ஐந்தருவியில் 3 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி. உற்சாகமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் நெடுஞ்சாலையில் விழுந்த ராட்சத மரம். கூடலூர் உதகை இடையே 1 மணி நேரம் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே அதிமுக நிர்வாகி லாரி ஏற்றி கொல்லப்பட்ட வழக்கு. திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் உட்பட 4 பேர் கைது. வேடசந்தூர் அருகே நடுநிலைப்பள்ளி சத்துணவு மையத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து. தீப்பிடித்த நிலையில் போராடி அணைத்த வீரர்கள். பணியிட மாறுதலுக்கு விண்ணப்பித்த தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு ஜூலை 2 முதல் கலந்தாய்வு. 30,000 ஆசிரியர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனை. ஆஸ்கர் விருதுகளுக்கு வாக்களிக்கும் குழுவில் இடம்பெற நடிகர் கமல்ஹாசனுக்கு அழைப்பு. ஆயுஷ்மன் குரானா உள்ளிட்ட 534 பேர் குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அறிவிப்பு. பூமாப்பட்டி அருகே பிளவக்கல் அணையில் 10 கோடி ரூபாய் செலவில் பூங்கா மேம்பாட்டு பணிகள். நிதி பெற்றவுடன் தொடங்கப்படும் என்று விருதுநகர் ஆட்சியர் உறுதி. குஜராத்தின் அகமதாபாத்தில் ரத ஊர்வலத்தின் போது கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய யானை. அலறியடித்து ஓடிய பக்தர்கள். கொசு அளவிற்கு சிறிய ட்ரோனை உருவாக்கியுள்ள சீனாவின் ராணுவ ஆராய்ச்சி மையம். உளவு பார்க்க பயன்படுத்த திட்டம். இத்தாலியின் வெனிஸில் இன்று தனது காதலியை கரம் பிடிக்கிறார் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ். 100 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான ஏற்பாடு. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பும்ரா விளையாட மாட்டார் என்ற தகவல். எஜ்பாஸ்டன் மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சற்று கை கொடுக்கும் என்பதால் குல்தீப் யாதவ் அணியில் சேர்க்கப்பட வாய்ப்பு. 1 கிராம் தங்கத்தின் விலை 9,000 ரூபாய்க்கு கீழ் குறைந்தது. ஒரே நாளில் 85 ரூபாய் குறைந்தது.
தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவ சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் அறிவித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் நடப்பாண்டு பொறியியல் மாணவ சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், நடப்பாண்டு பொறியியல் படிப்பில் சேர 2,02,374 மாணவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருந்த நிலையில் 2,50,298 பேர் விண்ணப்பிக்க கட்டணம் செலுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களில் 2,41,641 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்நிலையில் அரசு பள்ளிகளில் பயின்ற சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 7ஆம் தேதி தொடங்கும் என்றும் அவர் அறிவித்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட சிறப்பு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 9 முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அமைச்சர் கோவை செழியன் அறிவித்திருக்கிறார். பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 14/7/2025 முதல் 19/8/2025 வரை நடைபெறும். துணை கலந்தாய்வு 21/8/2025 முதல் 23/8/2025 வரை நடைபெறும். பொறியியல் மாணவ சேர்க்கைக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட தற்போது தரவரிசையில் இடம்பெற்றுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 41,773 அதிகம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 144 மாணவர்கள் 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்திருப்பதாகவும் அதில் 139 பேர் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தரவரிசை பட்டியலை பொறுத்தவரை பொதுப்பிரிவில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சகஸ்ரா முதலிடத்தில் இருக்கிறார். நாமக்கலைச் சேர்ந்த கார்த்திகா 2ஆம் இடத்திலும், அரியலூரைச் சேர்ந்த அமலன் ஆண்ட்ரூ 3வது இடத்திலும் இருக்கின்றனர். பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் தங்கள் தரவரிசையை அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தரவரிசையில் ஏதேனும் பிழை இருந்தால் நாளை முதல் ஜூலை 2ஆம் தேதிக்குள் சேவை மையம் வாயிலாக திருத்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 57,000 கனஅடியாக அதிகரித்திருப்பதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனையடுத்து தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 85,000 கனஅடி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறக்கப்படுகிறது. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களுடன் பயணித்த ஆக்சியம் 4 திட்டத்தின் டிராகன் விண்கலம் நேற்று மாலை சர்வதேச விண்வெளி நிலையத்தை வெற்றிகரமாக சென்றடைந்தது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் இந்தியர் ஒருவர் முதல் முறையாக அடியெடுத்து வைத்த நிகழ்ச்சியான தருணம்தான் இது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் இந்திய நேரப்படி புதன்கிழமை மதியம் 12 மணி அளவில் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த விண்கலத்தில் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா, அமெரிக்காவைச் சேர்ந்த மிஷன் கமாண்டர் பெக்கி விட்சன், போலந்து நாட்டைச் சேர்ந்த ஸ்லாவோஸ், ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த திபோர் கபு ஆகியோர் பயணம் செய்தனர். சரியாக 28 மணி நேர பயணத்திற்கு பின்னர் சுமார் 400 மீட்டர் உயரத்தில் புவியின் சுற்றுவட்ட பாதையில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தை டிராகன் விண்கலம் நேற்று மாலை 4:01 மணி அளவில் சென்றடைந்தது. டிராகன் விண்கலத்தை சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைக்கும் பணி மாலை 4:15 மணி அளவில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. தொடர்ந்து டிராகன் விண்கலத்தில் இருந்து சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழுவினர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைந்தனர். அப்போது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சுபான்ஷு சுக்லாவின் பெற்றோர் ஆனந்த கண்ணீர் சிந்தினர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுக்லா உள்ளிட்டோர் நுழைந்ததும்
அங்கு ஏற்கனவே ஆய்வு மேற்கொண்டு வரும் 7 பேர் கட்டி அணைத்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் தந்து வரவேற்றனர். டிராகன் விண்கலத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் காலடி வைத்ததும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா ராகேஷ் சர்மாவை தொடர்ந்து 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர் என்ற பெருமையையும் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நுழைந்த முதல் இந்தியர் என்ற சிறப்பையும் பெற்றார். சுக்லா விண்வெளி வீரர் எண் 634 என்று அழைக்கப்படுகிறார். பூமியில் இருந்து விண்வெளி நோக்கிய பயணம் அருமையாக இருந்ததாகவும் விண்வெளி மையத்தில் ஆய்வில் ஈடுபட ஆர்வமாக உள்ளதாகவும் சுபான்ஷு சுக்லா தெரிவித்தார். Enjoying the views, enjoying the entire experience, learning like a baby, learning the new steps, learning how to walk, learning how to control yourself, everything, learning how to eat, I think. So it's a new environment, new challenge, and I'm really enjoying this experience with my fellow astronauts here. இந்த குழுவினர் புவியீர்ப்பு விசை இல்லாத விண்வெளி சூழலில் பச்சை பயிறு, வெந்தயம் ஆகிய விதைகளை முளைக்கச் செய்வதுடன் மனித உடல் தசையில் செயல்பாடு உட்பட சுமார் 60 பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளனர். சர்வதேச விண்வெளி மையத்தில் 14 நாட்கள் தங்கியிருக்கும் இந்த குழுவினர் ஆய்வுகளை முடித்துவிட்டு டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு திரும்ப உள்ளனர்.